பாவ மண்டலம் அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரங்கள் சில விஷயங்களே சொல்லுது. பாவ மண்டலம்னா என்னன்னா, நீங்கள் எதுவாக உங்களை நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அதுதான் நீங்க. எதுவாக நீங்களை உணர்கின்றீர்களோ அதுதான் நீங்க. சமயம் சில விஷயத்தை சொல்லுது என்னன்னா, இப்போ இந்த ரிச்சுவல் பண்ணும்போது, உதாரணத்துக்கு பூஜை பண்ணும்போது பூத சுத்தி அப்படின்னு ஒன்று பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி சில சமயம் அச்சுதாய நமக அனந்தாய நமகன்னு தீர்த்தம். அதுல என்ன தத்துவம் சொல்லுதுன்னா, யூ ஆர் ஃப்ரீ ஃப்ரம் சின். உனக்கு இனிமேல் பாவம் கிடையாது, நீ பாவமற்றவன். விவேகானந்தர் பார்வையில் சொல்லணும்னா, பலவீனமானவனுக்கும் பாவம் இருக்குன்னு நினைக்கிறவனுக்கும் நோயுற்றவனுக்கும் விவேகம் இல்லாதவனுக்கும் ஒருபோதும் முக்தி கிடைக்காது, விவேகானந்தருடைய வார்த்தை. அது மாதிரி இதுல ஒரு சூட்சுமம் இருக்குங்க. என்னன்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் தங்களை தாங்களே குறை உள்ளவர்களாக சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. என்னோட லிமிட் இவ்வளவுதான், இதுக்கு மேல என்னால முடியாது, என் வயசுல என்ன பண்ண முடியும், சின்ன வயசுலேயே எனக்கு வேலை கிடைக்காது. இன்னைக்கு பெரும்பான்மையான இளைஞர்கள் வேலை கிடைக்காதுங்கிறது தீவிரமா நம்புறாங்க. அப்போ வேலையே கிடைக்காது. ஏன்னா நீங்க அதைத்தான் உணர்றீங்க.